மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாவம் அத்தைய கேவலப்படுத்தி பேசினாங்க. அந்த கோவத்திலையும் வருத்தத்திலையும் துரையும் மங்களாவும் கொஞ்சம் கூட குறைய பேசதான் செய்வாங்க. அவங்களோட மனவேதனையை புரிஞ்சுக்கிட்டு நாம தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிருக்கணுமே தவிர அவங்களோட மல்லுக்கு நின்னு இருக்க கூடாது. இந்த சாதாரண விஷயம் கூட உனக்கு தெரியாம போச்சு. மனவேதனையை மட்டும் பேசிருந்தா ஆறுதல் சொல்லலாம். ஆனா சாக்கா வச்சுக்கிட்டு சொத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அயோக்கியத்தனமா எல்லாம் இருக்கு. என்ன அயோக்கியத்தனம்? அவங்க சொத்துல பங்கு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஆர்த்தி, என்ன பேசுறோம்? யாருக்கு சப்போர்ட்டா பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, தெளிவா எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். எது நியாயமோ அதைத்தான் நான் பேசுறேன். பொன்னையும் கல்பனாவும் மாதிரி அவங்களும் மாமாவோட பசங்க தானே. இந்த சொத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்கு தானே. அவங்களுக்கு உரிமையுள்ள சொத்துல பங்கு கேட்கறதுல என்ன தப்பு? என்னது, அவங்களுக்கு உரிமையுள்ள சொத்தா? இந்த சொத்து மேல அவங்களுக்கு எப்படி உரிமை வந்துச்சு? அவங்களுக்கு இந்த சொத்துக்கு என்ன சம்பந்தம்? அத முதல்ல சொல்லு. சொல்றேன். இது மாமா சம்பாதிச்ச சொத்து தானே. எதை வச்சு சம்பாதிச்சாரு? வெறும் கையில முளம் போட்டாரா? ஒரு முதல் போட்டா தானே தொழில் தொடங்க முடியும். அந்த முதல் எங்கிருந்து வந்தது? அவங்க அம்மா கொடுத்தாங்களா? எங்க அம்மா கொண்டு வந்தாங்க. எங்க அம்மா சீதன பணத்தை வச்சுதான் எங்க அப்பா தொழில ஆரம்பிச்சாரு. உங்க அம்மா கொண்டு வந்த சீதன பணத்தை வச்சுதான் மாமா தொழில் ஆரம்பிச்சாருன்னு நீ எப்படி சொல்ற? அப்ப நீ விவரம் தெரிஞ்ச அளவுல தான் கூட இருந்தியா? ஹலோ மேடம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா போய் உங்க மாமனார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சிம்பிள் லாஜிக். ஞானம் கொண்டு வந்த சீதன பணம்னா டெவலப் ஆகாம ஏன் அந்த ஃபேமிலி இன்னும் அப்படியே இருக்கு? ஏன்னா எங்க அம்மா பணத்தை வச்சுதான் எங்க அப்பா பெருசா வளர்ந்துருக்காரு. சொத்து பத்தெல்லாம் வந்துருச்சு. அதுல பங்கு கேட்கறதுக்கு இவனுங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த கேள்வி நான் துரை கிட்ட கேட்டேனே, அவனால பதில் சொல்ல முடிஞ்சதா? நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. இது பாராட்டி கேட்கிறவன் கேனத்தனமா கேட்கறதுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனா கொடுக்கிறவன் முட்டாள்தனமா அள்ளி கொடுக்க முடியாது. யோசிச்சுதான் கொடுப்பா. எங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க முறையில அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். சரி, இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த கடனை கழிச்சு விட்டுறலாம் நினைச்சுதான் இவ்வளவு தடல்புடலாம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். ஆனா அது ஒரு தரித்திரம் பிடிச்ச குடும்பம் போல இருக்கு. அந்த குடும்பத்தோட ராசிக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அவனுங்க அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு நான் வேற அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா நான் அந்த அசிங்கத்தை கூட பெருசா நினைக்கல ஆர்த்தி. அலமோட கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும்னு நினைச்சேன். அந்த நல்லெண்ணத்தை கூட புரிஞ்சுக்காம சொத்துல பங்கு கூட கேட்கிற திருட்டு ராஸ்கேல். கேஷவ், மாமா எப்படி தொழில் தொடங்கினாரு, அதுக்கு யாரு முதல் போட்டாங்கங்கறத எல்லாம் விட்டுடு. இந்த சொத்தெல்லாம் உருவானதுக்கு மாமாவோட கடின உழைப்பு தான் காரணம். அதுல ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? வாய்முனே, இதெல்லாம் என்ன எங்க அப்பாவோட உழைப்புல மட்டும்தான் உருவாச்சா? நான் உழைக்கல. சோர்த்திக்கிறதுக்கு நேரம் இல்லாம, குடும்பத்தை பாக்குறதுக்கு நேரம் இல்லாம, மார்க்கெட்டிங்னு பிசினஸ் மீட்டிங்னு நான் ஓடல. இந்த கம்பெனி வளர்ந்ததுக்கும் சொத்து இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்து நிக்கிறதுக்கும் நானும் ஒரு காரணம். இதுல யாரும் எந்த கிளைமும் பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டேன். சரி கேஷவ், இதெல்லாம் விடு. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, பெருந்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு பெருந்தன்மையே கிடையாது. போதுமா? அடுத்தவன் உழைச்சு சம்பாரிச்ச சொத்தை அயோக்கியத்தனமா ஆட்டையை போன நினைக்கிறவன் கிட்ட என்னால பெருந்தன்மையே இருக்க முடியாது. அது வேஸ்ட். அது மட்டும் இல்ல, இனிமே அலமோட கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன். அயோக்கிய பயலுங்க அவ்வளவு மட்டமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட போய் பெருந்தன்மையா நடந்துக்கணுமா? என்ன பேசுற நீ? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுக்கறதுல உனக்கு என்ன அவ்வளவு ஆர்வம்? சொத்து பூரா அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு நாம என்ன திருவோட ஏந்தி பிச்சை எடுக்கணுமா? கையில ஒண்ணுமே இல்லாம உன் பையன் எப்படி வெளிநாட்டுல போய் படிப்பா? உன் பொண்ணுக்கு எப்படி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதுக்கெல்லாம் காசு வேண்டாம்? அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாம்? பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் பேசு. கேஷவ், நீ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆத்திரப்படாத. சொத்துல பங்கு கொடுங்கன்னு இவ்வளவு நாளா அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? இப்ப கேக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்?
காசு வெறி. காசு வெறி தலைக்கு ஏறிச்சு. அதான் காரணம். இழிச்சவாய் பையன் கூட பொறுக்காத தங்கச்சிக்கே நிச்சயதார்த்தத்துக்கு இவ்வளவு செலவு பண்றான்னா சொத்துல பங்கு கொடுன்னு கேட்டா கொடுக்காமல இருக்க போறான்னு திட்டம் போட்டு கேக்குறாங்க. கொடுக்கறான் பழனியாண்டி, வெளுத்து வாங்கடா பிச்சையாண்டின்னு கிளம்பிட்டானுங்க. இல்ல இல்ல இல்ல, நீ புரிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு. நீ பேசுறதெல்லாம் சரியில்லை. சொத்து கேக்குற திட்டம் எல்லாம் அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி தான் அவங்கள அந்த மாதிரி கேட்க வச்சிருக்கு. கருணாகரன் சொன்னதை கேட்டல, சொத்துல பங்கு கிடைச்சாதான் அத்தைக்கு ஏற்பட்ட களங்கம் போகும்னா அதை கேட்கறதுல என்ன தப்புன்னாரு. சொன்னார்ல. அவன் கிடக்குறான் அயோக்கிய திருட்டு பையன். மாமனார் சொத்துல ஒரு பங்கு கிடைக்குதுன்னா எவனாவது வேணாம்னு சொல்லுவானா? நம்ம அகஸ்டின் இல்ல, அவன் மாதிரிதான் இவனும். நீ நினைக்கிற மாதிரி அவங்க சைடு நியாயம் இருந்தா அப்பா எதுக்கு இவ்வளவு நாள் சொத்து பிரிச்சு கொடுக்கல? ஏன்னா அது சரியில்லை, நியாயம் இல்லைன்னு அவருக்கே தோணி இருக்கு. அவருக்கே அப்படி தோணி இருக்கும் போது உனக்கே அப்படி தோணலன்னு தான் எனக்கு புரியல. இல்ல கேஷவ், மாமா தான் அவங்களுக்காக தனியா ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னாருல்ல. ஆனா புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னாரே தவிர ஏற்கனவே ஆரம்பிச்சதுல பிரிச்சு தரேன்னு சொல்லலையே. அது யோசிச்சா நீ? அவங்களுக்காக புது கம்பெனி ஆரம்பிக்கிற ஐடியாவுக்கே நான் ஒத்துக்கல. நீ என்னடான்னா அவங்க என்னமோ நியாயம் மாதிரி வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. கேக்குறவங்க 1000 கேட்பாங்க ஆர்த்தி. அவங்க கேக்குறதுல எது சரி எது சரியில்லைன்னு நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இனிமேலாவது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஞானம்மா அழுகுறாங்க, அழுமா அழுகுறாங்கன்னு அவங்களுக்காக நியாயம் பேசிட்டு இருக்காத. இல்ல கேஷவ், அது சார் உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அருணாச்சல சார் இங்க இருந்து தானே கூட்டு போனோம். என்னது? என்ன சொல்றீங்க? எங்க மாமாவை இங்க இருந்து தான் கூட்டிட்டு போனீங்களா? எதுக்காக கூட்டிட்டு போனீங்க? சின்ன விசாரணை, அதுக்காக தான் அவசரமா கூட்டு போனோம். ஐயோ, என்னங்க நீங்க? என்ன அவசரமா இருந்தாலும் எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தானே நீங்க கூட்டிட்டு போனோம். பாருங்க, எங்க வீட்டு விசேஷமே நின்னு போயிடுச்சு. அவரால நிச்சயதார்த்தமே நின்னு போயிடுச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? சரி சரி, இப்ப அப்பா எங்க இருக்காருங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்காருங்க. என்னது ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டலா? என்ன ஆச்சு எங்க மாமாக்கு? சொல்லுங்க. விசாரிக்கும் போது திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டாருங்க. ஐயோ, மயக்க போட்டு விழுந்துட்டாரா? கேஷவ், இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தகவல் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க. சரி, எந்த ஹாஸ்பிட்டலுங்க? டிஎம் ஹாஸ்பிட்டலுங்க. சீக்கிரமா வாங்க. போன் கொடு. யாருக்கு? கல்பனாக்கு. அவங்க தான் அங்க இருப்பாங்களே. அது தெரியும், அதுக்காக தான் பண்றேன். கல்பனா, டேய், அதே நினைச்சுனே இருக்காரா? வேற என்னடா நினைக்கணுங்கிற? எப்ப என் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதோ, எப்ப முதல் தடவையா அழுவும் நான் பார்த்தனோ, அப்பவே அவதான் என் ஒய்ஃப்னு நினைச்சிட்டு இருந்தாண்டா. அந்த நினைப்புல எல்லாருமே சேர்ந்து இப்படி மண்ணலி போட்டாங்களடா. யோசிச்சு பாக்குறேன்டா, இந்த நிச்சயதார்த்தம் நிக்கிற அளவுக்கு தப்பா என்ன நடந்துச்சுன்னு என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியலடா. டேய், நீ அளவு மேல இருக்கிற காதல்னால இப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். நிச்சயதார்த்துக்கு பொண்ணோட அப்பாவே வரல, அது பிரச்சனை இல்லையா? டேய், நான் ஒத்துக்கிறேன்டா, பொண்ணோட அப்பா வரலங்கிறது பிரச்சனை தான். ஆனா அடிதடி பண்ணி இப்படி இந்த நிச்சயதார்த்தம் நிக்கிற அளவுக்கு பண்ற அளவுக்கு பிரச்சனையாடா? டேய், எனக்கும் சரி உனக்கும் சரி அலமோட ஃபேமிலி பத்தி நல்லாவே தெரியும். அருணாச்சல சார் நிச்சயதார்த்தத்துக்கு வேணும்ட்டே வராம இருந்திருப்பா நீ நினைக்கிறியா? அப்படி சொல்லிட முடியாது மச்சான். டேய், அலமு தன்னோட மகளன் தெரியறதுக்கு முன்னாடியே அலமு மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் ரொம்ப அதிகமா நேசிச்ச மகளோட நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்திருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அதை புரிஞ்சுக்காம எங்க வீட்டுல இருக்கிற முட்டாள் மாமனுங்க உள்ள பூந்து எல்லாத்தையும் குழப்பிட்டாங்களா? டேய் நாதா, அலமு குடும்பத்தை பத்தியும் அவங்கள பத்தியும் நமக்கு எல்லாம் தெரியும்டா. ஆனா உங்க மாமனுங்களுக்கு அது தெரியாதுல்ல. தெரியலன்னா வாய முடி சும்மா இருக்க வேண்டியதானே? பெரிய நாட்டம் மாதிரி இவனுக்கு எதுக்கு தான் பஞ்சாயத்துக்கு போறானுங்க? இவங்களும் அப்படி கேட்டிருக்க வேணாம், அவங்களும் அப்படி அடிச்சிருக்க வேணாம். இவனுங்க இப்படி கேட்டனால தானே அவங்க அடிச்சாங்க. இவங்க கேட்டு தப்புடா. டேய், அலமோட அம்மா எவ்வளவு பண்பானவங்க உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்க எப்படி நடந்துப்பாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள போய் இவங்க தப்பா பேசினா அட்டிக்காம என்னடா பண்ணுவாங்க? எனக்கு வந்த கோவத்துக்கு முட்டாளுங்களை நானே அடிச்சிருப்பேன். டேய், ஏன்டா நீ டென்ஷன் ஆற? உள்ளுக்குள்ள அப்படியே கொதிக்குதுடா. அலமோ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு 2 வாட்டி தட்டி பிடிச்சேன். அப்பெல்லாம் நான் இப்படி மனசு உடைஞ்சது இல்லடா. ஏன்னா அப்ப அலமு ஒத்துக்கலடா. ஆனா இப்ப அலமு ஒத்துக்கிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கேடா.
இனிமே எப்படி நடக்கும் இந்த கல்யாணம்? எல்லாத்துக்கும் காரணம் என் மாமனுங்கடா. திட்டம் போட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டானுங்க. டேய் அவனுங்க ஏதோ லூஸ் மாதிரி பண்ணானுங்க, அதெல்லாம் நின்று போச்சு. அவனுங்கள போய் திட்டம் போட்டான் அது இதுன்ற சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காரா? இல்ல 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 இல்ல, நான் சும்மா எல்லாம் பேசலடா. நான் கவனிச்சதை வச்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இருந்தே என் மாமனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லடா. டேய் என்னடா சொல்ற? ஒரு மாதிரி இடக்கு முடக்காவே பேசிட்டு இருந்தாடா. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நான் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இந்த ஆள் வந்து இன்னும் நிச்சயதார்த்தமே நடக்கல, அதுக்குள்ள கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொன்னான்டா. ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டேன்டா. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாவே நடந்தா வரலான்னு சொல்றான்டா. எனக்கு அப்பவே இந்த ஆள் மேல ஒரு டவுட் இருந்துச்சுடா. சரி லூஸ் ஏதோ வளருதுன்னு விட்டேன். நிச்சயதார்த்தம் நின்னதும் அந்த ஆளுக்கு என்ன குஷிங்கிற? நான் ஒரு பக்கம், எங்க அப்பா ஒரு பக்கம், எல்லாம் நொந்து போய் உட்காந்துருக்கோம். எங்க அம்மா அழுது புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆளு நிச்சயதார்த்தம் நின்னு போனது நல்லதுக்காகங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஆமா மச்சான், நானும் பக்கத்துல நின்னுட்டு இருந்தேனே. விசேஷம் நின்னு போச்சுன்ற வருத்தம் அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட இல்லடா. டேய் இந்த ஆள் பொண்ணு நான் கட்டலங்கிறது இந்த ஆளு கோவம்டா. ஓ அலமுக்காக நான் விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல் இருந்தேன்ல, அப்ப இருந்து இந்த ஆளு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பவும் இப்படித்தானே ஒன்னு அடிச்சிருக்கான், அலமு அடிக்கிறதுக்காக பொம்பளைங்களை ஏவி விட்டுருக்கான். அந்த நேரத்துல அலமுவோட அம்மா வந்து அங்க நின்னு சத்தம் போட்டு இந்த ஆளு கண்ணா பின்னா திட்டி அலமுவை கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுல என்னடா பிரச்சனை? இதெல்லாம் இந்த ஆள் மனசுல வச்சுதான் ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்களை செட் பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்கான். மச்சான் நீ சொல்ற மாதிரி நடந்துருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை நம்ம சும்மா சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கடா. என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. நான் வேணா 4 அரை அரைஞ்சு எல்லாத்தையும் கறந்துட்டு வந்துட்டா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நிச்சயதார்த்தம் நின்று போன ஆத்திரத்துல நீ அந்த ஆளை போட்டு அடிக்கிறேன்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. அப்ப என்ன என்னதான்டா பண்ண சொல்ற? கையை கட்டிட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஆமா கையை கட்டிட்டுரு. ஆனா சும்மா வகராத. உங்க மாமாக்கே தெரியாம அந்த ஆளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. எப்படியும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு க்ளூ கிடைக்காமல போகுது. அதை வச்சு அந்த ஆளை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவோம். அப்பா ஐயோ மாமா அப்பாவுக்கு என்னாச்சு? மாமா. டாக்டர் டாக்டர் எங்க அப்பாவுக்கு என்னாச்சு டாக்டர்? பிளட் பிரஷர் அதிகமானதுனால மயக்கமாயிட்டார். ஐயோ. பிபி குறைக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். அவருக்கு பிபி தவிர வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா? டயபெட்டிஸ், அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது? இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஓ. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்ல. திடீர்னு ஏற்பட்ட மன அழுத்தம், மனசோர்வு இதனால உண்டான பாதிப்பு தான். சரி பண்ணிடலாம். ஐயோ என்னங்க என்னங்க மாமா என்னங்க இப்படி பேச்சு புடிச்சாம இருக்கீங்க? ஐயோ கடவுளே. என்னங்க டாக்டர் என் வீட்டுக்காருக்கு என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, சரியாயிடுவாரு. நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நீங்க ஆஸ்பத்திரியில தான் இருக்கீங்கன்னு தெரியாம ஏதோ பேசுறாங்களேங்க உங்களை பத்தி. அம்மாடி அலமு அப்பாவை பாத்தியா கண்ணு? அவரோட நிலைமை தெரியாம எல்லாரும் தப்பு தப்பா பேசுனாங்களே. அவர் நிலைமைய புரிஞ்சுக்காம நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்களடா கண்ணு. என்னங்க என்னங்க கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க கண்ணை திறந்து பாருங்க. நீங்க எல்லாரும் அருணாச்சலத்தோட ஃபேமிலி சேர்ந்தவங்களா? ஆமாங்க. நீங்க யாரு? சார் நான் பொள்ளாச்சி இன்ஸ்பெக்டர் ராமதுரை. நீங்க எல்லாரும் அருணாச்சலத்தோட ஃபேமிலி சேர்ந்தவங்களா? ஆமாங்க. நீங்க யாரு? சார் நான் பொள்ளாச்சி இன்ஸ்பெக்டர் ராமதுரை. நீங்க தான் எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணீங்களா? ஆமா. ஹலோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க நினைச்சா யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவீங்களா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவரோட செல்வாக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் எல்லாம் தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருக்கோம். ஒரு முக்கியமான விசாரணை அதான். அதுக்கு நேரங்காலம் கிடையாதா? எங்க வீட்டுல விசேஷங்க. இதோ நிக்கிறல என் தங்கச்சி இவளோட நிச்சயதார்த்தம். அந்த நேரத்துல போய் எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கீங்க. அதுவும் யாருக்கும் எந்த தகவலும் சொல்லாம. சார் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஒருத்தரை கைது பண்ணா அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தகவல் சொல்லணும்னு சட்டம் ஒண்ணு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? சார் அதான் இப்ப தகவல் சொல்லிட்டோமே, அப்புறம் ஏன் குதிக்கிறீங்க? என்னது குதிக்கிறேனா? கொதிக்கிறேன் சார். யாருக்கு சொல்லாம நீங்க பண்ண காரியத்தினால எங்க வீட்டு விசேஷமா நின்னு போச்சு சார். இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேத்துக்கிறது? நீங்களா? எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தது இல்லாம விசாரணைங்கிற பேர்ல எங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணி இதோ இந்த மாதிரி மயக்கமாகிற நிலையில கொண்டு வந்திருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொல்லி ஆகணும் சார். சார் தேவையில்லாம சத்தம் போடுறதை நிறுத்துங்க. இந்த வெத்து மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம உங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க.
ஹலோ, பொள்ளாச்சில ஒரு கொலைய பண்ணிட்டு வந்திருக்காரு உங்க அப்பா. அத பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் உங்க அப்பாவை கூட்டு வந்தோம். கொலை பண்ண விஷயம் தெரிஞ்சு போனதும் பிபி ஏறி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. போதுமா? எது என் வீட்டுக்கார் கொலை பண்ணாரா? என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆதாரம் இருக்கா? உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அம்மா, நீங்க உங்க பொண்ணு உங்க வீட்டுக்காரரு 3 பேரும் பொள்ளாச்சிக்கு போனது உண்மை. அங்க உங்க வீட்டுக்காரரை பழி வாங்குறதுக்காக சரவணங்கிற ஆளு துப்பாக்கியோட வந்தது உண்மை. அவர் உங்க வீட்டுக்காரரை சுட முயற்சி பண்ணப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்காரரு சரவணன் தலையில கள்ளத்துக்கு போட்டு கொன்னது உண்மை. இல்ல இல்ல, அது உண்மை இல்ல. அந்த அயோக்கிய சரவணன் என் வீட்டுக்கார கொலை பண்ண பார்த்ததுதான் உண்மை. அது வரைக்கும் தான் உண்மை. ஆனா அவன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணது என் வீட்டுக்கார இல்ல, அது வேற ஒரு ஆளுங்க. இந்த கதையை தானே உங்க வீட்டுக்காரரும் சொல்றாரு. அந்த ஆளு யாருன்னு கேட்டா அத சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இந்த விஷயம் உண்மையா இருந்தா ஆளு யாருன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. பதட்டத்துல மயக்கம் போட்டு விழுறாருன்னா அப்ப அவர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும். இல்ல, ஏன் புருஷன் கொலை பண்ணல. அந்த கொலையை பண்ணது வேற ஒரு ஆளுங்க. சரிம்மா, நீங்களாச்சும் சொல்லுங்க, யார் அந்த ஆளு? அந்த ஆளு யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. என்னம்மா இது? கொலை பண்ணது வேற ஆளுன்னு சொல்றீங்க. யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி தெரியாதுன்னு சொல்றீங்க. என்ன விளையாடுறீங்களா? ஐயோ, அந்த ஆளை நாங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லைங்க. உண்மையிலேயே அந்த ஆளு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த ஆளை பத்தி ஒரு விவரமும் உங்களுக்கு தெரியாது? தெரியும். அந்த ஆள் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தான். நாங்க காலையில ரெஸ்டாரண்ட்ல டிஃபன் சாப்பிடும்போது அந்த ஆளு டிஃபன் சாப்பிட வந்ததை நான் மட்டும் பார்த்தேன். அந்த ஆளை பார்த்தா உங்களால அடையாளம் கட்ட முடியுமா? முடியும் சார். எனக்கு அந்த ஆள் முகம் ஞாபகத்துல இருக்கு. கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணதை நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த ஆளை நானும் அடையாளம் காட்டுவேன். சரி, நீங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல அதே தேதியில யாரெல்லாம் தங்கியிருந்தாங்களோ அவங்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை காட்டுறேன். அடையாளம் தெரியுதான்னு பாருங்க. இவரா பாருங்க. இல்ல. இவரா பாருங்க. இவரா பாருங்க. இல்ல. இவரு. இந்த ஆளுதாங்க. இந்த ஆளுதான் கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணதை நாங்க பார்த்தோம். கல்பனா, இவரு தியாகு இல்ல? ஆமாங்க. இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். சார், இந்த ஆளு பேர் தியாகு சார். 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தாரு. இவரு வந்து அதே நேரத்துல எங்க மாமா வீட்டுக்கு வந்தாரு சார். எங்க மாமாவை பார்த்ததும் என்னமோ தெரியல, தகச்சு போய் எங்க வீட்டுக்குள்ளேயே வராம அப்படியே போயிட்டாரு சார். சார் பாத்தீங்களா சார்? எங்க அப்பாவை பார்த்தோன்னே எதுக்காக சார் அந்த ஆள் தகச்சு போய் ஓடணும்? ஏன்னா அந்த ஆள் பண்ண கொலைய கண்ணால பார்த்தது எங்க அப்பா. அதனாலதான் அந்த பயத்தில் தான் அந்த ஆள் ஓடி இருக்கிறாரு. சார், நீங்க அந்த ஆளு புடிச்சு விசாரிங்க சார். உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். விசாரிங்க. சரிம்மா, விசாரிக்கிறேன். ஆனா தெளிவா நிரூபணம் ஆகுற வரைக்கும் உங்க அப்பா மேல இருக்கிற சந்தேகம் எங்களுக்கு போகாது. ஏன் சார், அந்த ஆளோட போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். அப்ப உங்க போன்ல இருந்து ஒரு போன் பண்ணுங்க. நீங்க கேஷுவலா பேசுற மாதிரி பேசி அந்த ஆளை பார்க்கணும்னு சொல்லுங்க. எந்த இடத்துல வந்தா பார்க்கலாம்னு கேட்டு அந்த இடத்துக்கு போய் அவரை அமைக்கிடலாம். அந்த ஆளு கிடைச்சிட்டாருன்னா என் வீட்டுக்கார விட்டுருவீங்கல்ல? அம்மா, முதல்ல அவர் கிடைக்கட்டுமா, அப்புறம் பார்க்கலாம். சார், நீங்க போன் பண்ணுங்க சார். சார், ரிங் போகுது சார். ஸ்பீக்கர்ல போடுங்க. போடுறேன். சொல்லுங்க சார். தியாகு சார், வணக்கம் சார். நான் அகஸ்டின் பேசுறேன், அன்சியோட அப்பா. தெரியுது சார், சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு வந்துட்டு அவசர வேலையா அப்படியே போயிட்டீங்க. தியாகு தாத்தா வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வராம போயிட்டாருன்னு அன்சிக்கு ரொம்ப வருத்தம் சார். சாரி சார், நான் என்ன சார் பண்றது? அந்த மாதிரி என் சூழ்நிலை ஆகி போச்சு சார். அன்சி குட்டிட்ட சொல்லுங்க, தாத்தா இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வர்றோம்னு சொன்னார் சொல்லுங்க. சார், நாம சொல்றத அவ கேட்க மாட்டா சார். அவ இப்பவே உங்களை பார்க்கணும்னு சொல்றா. இப்ப நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இல்ல நீங்க வர வேணாம், நானே அன்சி பாப்பா கூட்டிட்டு வந்து உங்களை காட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, நான் இப்ப வெளியில போய்கிட்டு இருக்கேன் அகஸ்டின். அதனால என்ன சார், சும்மா பார்த்துட்டு வர்றது தானே. நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நாங்களே வந்துடுறோம்.
ஆ சரி, அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க இப்போ வலசரவாக்கம் போய்கிட்டு இருக்கேன். பிரகாஷ் சாலையில செகண்ட் லெஃப்ட்ல ஒரு டீ கடை ஒன்று இருக்கும். அங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். நீங்க பாப்பாவை கூட்டிகிட்டு இங்கே வந்துருங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, வச்சுட்டுமா? சரிங்க சார், தேங்க்யூ. கான்ஸ்டபிள், அவர்கிட்ட நம்பர் வாங்கி நோட் பண்ணிக்க. ஓகே சார். அந்த ஆளு இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. நீங்களும் என் கூட வரீங்க. அந்த ஆளை ஒரே அமுக்கி பிடிச்சிடலாம். ஓகே சார், வரேன் சார்.